அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை நீங்கள் கேட்கிறது தற்செயலாய் நடக்கிறதல்ல. கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களிடம் ஏதோ ஒரு வார்த்தையை குறித்து பேச விரும்புகிறார். இந்த செய்தியை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக கேட்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது, தேவ வார்த்தை என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் அதை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் தினமும் கர்த்தர் உங்களிடம் என்ன பேசுகிறார் என்று அதை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இப்போது கண்ணீர் இருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீர் நிரந்தரம் அல்ல. கர்த்தர் உங்கள் கண்ணீரை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாறும். அதை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். கர்த்தர் இன்று உங்களிடத்தில் ஆசீர்வாதங்களை செய்ய போகிறார். நீங்கள் இப்போது உடைந்த மனதோடு இருக்கலாம். எனக்கென்று யாருமே இல்லையே, எல்லோரும் என்னை கைவிட்டுட்டார்களே என்று உடைந்த மனதோடு அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்று கர்த்தர் உங்களிடம் சொல்கிறார். நீங்கள் இப்போது கேட்கிறீர்கள், என்னோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா எனக்கு மட்டும் கவலையா இருக்கிறது. ஏதோ ஒரு துக்கத்தின் நிமித்தம் கவலையாகவே இருக்கிறேனே என்று நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கலாம். ஆனால் தேவன் இன்று சொல்லுகிறார், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். துக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் முழுவதுமாக அது இருப்பதல்ல. அது நம் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். அந்த துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமாக மாறப்போகிறது. அதை நீங்கள் கண்டு சந்தோஷப்பட போகிறீர்கள். இன்று கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். துக்கம் நம் வாழ்க்கையில் மட்டும்தான் வருகிறதா? இல்ல, துக்கம் என்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கவலைகள் இருக்கும். ஆனால் நாம் நினைப்போம், நம்முடைய வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படி பிரச்சனையாக வருகிறது, எப்பவும் ஒரு துக்கமாகவே இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம் என்று நாம் பலர் நினைத்து கொண்டிருப்போம். நான் மட்டும்தான் இப்படி துன்பப்படுகிறேன், தேவன் என்னை மறந்து விட்டான், அதான் என் வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது என்று கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்போம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்கத்தை நான் சீக்கிரமாக முடிய பண்ணுவேன், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பெரிய பெரிய ஊழியக்காரர்களை பார்க்கும்போது அவர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையை நன்மையாகவே வைத்திருக்கிறார் என்று. ஆனால் அந்த பெரிய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையின் அடித்துவத்தை பார்க்கும்போது, அவர்களுடைய ஆரம்ப காலத்தை பார்க்கும்போது அநேக பிரச்சனைகள் இருந்திருக்கும், அநேக போராட்டங்கள் இருந்திருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் எண்ணக்கடங்காத போராட்டங்கள் இருந்திருக்கும். ஏன் காத்திருப்பின் காலத்தில் இருந்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இப்போது அவர்கள் நன்மையாக இருக்கிறது என்றால் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த எல்லா போராட்டத்திலும் அவர்கள் கர்த்தரை பிடித்து கொண்டார்கள். அதனாலதான் கர்த்தர் அந்த எல்லா போராட்டத்தில் இருந்தும் அந்த எல்லா துக்கத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு நன்மையாக மாற்றினார். அதே போலதான் நாமும் நம்முடைய ஆரம்ப கட்டத்துல இருக்கிறோம். கர்த்தர் இந்த துக்கங்கள் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். நாம் இதற்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டும். எந்த சோதனை வந்தாலும் நாம் கர்த்தரை விட்டு வழி விலகக்கூடாது. அப்படி நாம் செய்யும் போது கர்த்தர் நம் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். இப்போது இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு வழிகள் இருந்திருக்கும். அது எல்லாவற்றையும் கடந்துதான், அந்த எல்லா சோதனைகளையும் கடந்துதான் அவர்கள் இப்போது நிலைத்து நிற்கிறார்கள். நாமும் நம்முடைய சோதனைகளையும் நம் எல்லா துக்கங்களையும் கடந்து நாமும் நிலை நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதாகமத்தில் கூட பல பேருக்கு துக்கங்கள் வந்தது. ஒரு உயர் இடத்தில் இருக்கும் ஒருவருக்கு கூட துக்கங்கள் வந்தது, சோதனைகள் வந்தது. யாரென்று பார்ப்போமா? தாவீது ராஜாதான். தாவீது ஒரு ராஜாவாக இருந்தாலும் பல நாட்கள் அழுதார். அவருக்கு வேதனைகள், துக்கங்கள் இருந்தது. ஒரு ராஜா என்றால் அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. அவர்களால் எந்த வேணாலும் செய்ய முடியும், யாருக்கு வேண்டுமானாலும் தண்டனை கொடுக்க முடியும். அவர்களுக்கே ஒரு துக்கம் வருகிறது என்றால் அது எப்படி ஒரு நிலைமையா இருக்கும்? தாவீது ராஜா சொல்லுகிறார், என் கண்ணீர் என் அப்பம் ஆயிற்று என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு வேதனை, துன்பம். தன் சொந்த மகனே தாவீது ராஜாவை விரட்டி கொண்டு போகிறான்.
அப்படி ஒரு நிலைமையில தாவீது ராஜா பல நாட்கள் அழுது கொண்டிருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவரை கைவிடவில்லை. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்போது பல துக்கங்கள் இருக்கலாம், பல சோதனைகள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். இன்னொரு நபரை குறித்து கூட பார்க்கலாம். யோபு யோபு ஒரு செல்வ சீமானாக இருந்தான். அனைத்து சொத்துக்கள், 10 குழந்தைகள் என்று ஒரு செல்வ சீமானாக இருந்தான். அவனுக்கு அந்த ஊரில் எவ்வளவு மதிப்பு இருந்திருக்கும். எல்லோரும் அவனை மதிப்பார்கள். யோபு வரும்போது யோபுவுக்கு மரியாதை செலுத்துவார்கள். அப்படி இருந்த அந்த யோபுவுக்கு ஒரே நாளில் அனைத்து சொத்துக்களும் பறி போய்விட்டது. தன் 10 குழந்தைகளும் ஒரே நாளில் இறந்து போனார்கள். எப்படி ஒரு நிலைமை இருந்திருக்கும். எந்த ஊரில் மதிப்புமிக்க ஒருவனாக இருந்தானோ அதே இடத்தில் எல்லோரும் அவனை கேலி செய்தார்கள். தன் உடல் முழுவதும் பருக்களால் நிறைந்து ஒரு ஓட்டை கொண்டு சுரண்டி கொண்டிருந்த நிலைமை. ஒரே நாளில் அவன் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டது. இதை யோபு எதிர்பார்த்திருக்க மாட்டான். எந்த இடத்தில் தலை நிமிர்ந்து இருந்தானோ அதே இடத்தில் ஜனங்கள் எல்லாரும் அவனை குறித்து அவதூறாய் பேசினார்கள். அப்படி ஒரு நிலைமையில் யோபு எவ்வளவு தவித்து கொண்டிருந்திருப்பான். ஆனாலும் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. அவன் துக்கத்தை ஒரு நாள் சந்தோஷமாக மாற்றினார். அவன் இழந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திரும்ப கொடுத்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எல்லாவற்றையும் இழந்து துக்கத்தோடு இருக்கிறோமா? ஒரே நாட்களில் எல்லாம் பறிபோய்விட்டது, நான் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தது, என் வீடு எல்லாம் போய்விட்டதே என்று கவலையோடு இருக்கிறோமா? கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் காலம் நிச்சயமாக வரும். நீங்களும் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்களை மாற்றுவார். நம் வாழ்க்கையில் துக்கம் வருவது தவறு இல்லை. ஏனென்றால் துக்கம் என்பது நம் வாழ்க்கை முழுவதும் வருவதில்லை. அது நம் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற தேவனால் கூடும். ஆனால் நாம் அந்த துக்கத்தில் உடைந்து போவதுதான் ஆபத்து. நாம் அந்த துக்கத்தில் உடைந்து போகாமல் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போது கர்த்தர் அந்த துக்கத்தில் நமக்கு ஆறுதல் தருவார். அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி கொடுப்பார். நம் வாழ்க்கை முழுவதும் வருகிற இந்த சந்தோஷத்தின் காலத்தின் முதல் அடியாக தான் இந்த துக்கம் வருகிறது. இந்த துக்கத்தை நாம் சகிக்க வேண்டும். இந்த துக்கத்தில் நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அவசியம். கர்த்தருடைய வார்த்தை நம் இருதயத்தில் இருக்கும்போது எந்த துக்கமும் நம்மை சேதப்படுத்தாது. எந்த ஒரு காரியத்துக்காகவும் நாம் மனம் உடைந்து போக மாட்டோம். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேலாக இருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அப்போது அவர் உங்களை இருதயத்தை சமாதானப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றும் காலம் வரும். அவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நம் தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் தெரியுமா? அவர் நம் துக்கத்தை எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். வேதாகமத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் இந்த வார்த்தையை சொல்லி தினமும் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் துக்கத்தை எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றுவார். உதாரணமாக வேதாகமத்தில் அநேகர் துக்கத்தில் இருந்தவர்களை கர்த்தர் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர்கள் இருக்கிறார். நாம் உதாரணமாக பார்ப்போமா? முதலாவது அன்னாள் தான். அன்னாள் எந்த காரியத்துக்காக துக்கத்தோடு இருந்தாள் என்றால் அவளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத காரணத்தினால் அன்னாள் துக்கத்தோடு இருந்தாள். அவள் தேவ சமூகத்தில் அவள் இருதயத்தில் உள்ள எல்லா கவலைகளையும் கர்த்தரிடத்தில் ஊற்றிவிட்டாள். அப்போது கர்த்தர் அவள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். அவளுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். நாமும் இப்போது என்ன காரியத்துக்காக துக்கத்தோடு இருக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். கர்த்தர் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். இரண்டாவதாக யோசேப்பு தான். யோசேப்பு அவன் சகோதரர்கள் அவனை அடிமையாக விற்று போட்டார்கள். அந்நிய தேசத்தில் அடிமையாக இருந்தான். அவன் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பான். அவனுக்கு அங்கு யாரையும் தெரியாது. அவன் செய்யாத ஒரு தவறுக்காக சிறை தண்டனை அனுபவித்தான். சிறைச்சாலையில் இருந்தான். ஆனாலும் அப்போதும் அவன் கர்த்தரை நம்பினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் எல்லா நேரத்திலும் கர்த்தரை விசுவாசித்தான். அதன் காரணமாக கர்த்தர் அவன் துக்கத்தை எல்லாவற்றையும் மாற்றி அந்த அந்நிய தேசத்தில் கூட அந்த யோசேப்பை அதிகாரியாக உயர்த்தினார். நம் தேவன் இப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்கவர் தான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
நம் தேவன் வல்லமையுள்ளவர். அவர் எந்த துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுவார். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும்போது நம் வாழ்க்கையில் என்ன துக்கம் இருந்தாலும் அதை சந்தோஷமாக மாற்ற நம் கர்த்தரால் முடியும். நாம் கர்த்தரை விசுவாசிப்போம், கர்த்தர் மேலில் நம்பிக்கையாயிருப்போம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றி, யோசேப்பை கர்த்தர் எப்படி உயர்த்தினாரோ அதே போல நம்மையும் நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் ஒரு விடுதலையை கொடுத்து நம்மை உயர்த்துவார். நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரும் அதை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். யோசேப்பை எந்த சகோதரர்கள் விற்று போட்டார்களோ அதே சகோதரர்கள் யோசேப்பின் காலடியில் வந்து விழுந்தார்கள். அவனிடம் தன் உணவுக்காக அவனிடம் வந்து கையேந்தி நின்றார்கள். அதே போலதான் இன்னைக்கு நம் வாழ்க்கையில் நம்மை யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுத்திருக்கலாம், நம்மை தூக்கி எறிந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த துக்கத்தை எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றுவார். யார் நம்மை தூக்கி எறிந்தார்களோ அவர்களே நம்மிடம் வந்து உதவி கேட்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். மூன்றாவதாக லாசரு குடும்பம் தாங்க. லாசரு மரித்து போனான். அப்போ அவர்கள் குடும்பத்துல எவ்வளவு கவலை இருந்திருக்கும். 2 சகோதரிகள், ஒரே ஒரு சகோதரன் தான். அந்த ஒரு சகோதரனும் இறந்து போனதினால் அவங்க குடும்பத்தில் உள்ள அந்த 2 சகோதரிகளும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அப்போ லாசரு மரண தருவாயில் இருக்கும் போதே ஏசப்பாவை அழைக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏசு அவன் மரித்ததுக்கு 4 நாளைக்கு அப்புறம் தான் வந்திருப்பாங்க. அப்போது கூட மரித்து 4 நாள் அதுக்கப்புறம் வந்து கூட கர்த்தர் அவர்கள் குடும்பத்தில் உள்ள துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். எப்படி தெரியுமா? அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். நாம் மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய அதிசயமுள்ள தேவனை தான் நாம் துதித்து கொண்டிருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம் தேவன் மரித்தார், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிருள்ள ஜீவாதிபதியாய் இருக்கிறார். நம் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லா அதிசயத்தையும் நம் தேவனால் செய்ய முடியும். நாம் அதற்கு ஒரே ஒன்றுதான் செய்யணும், நாம் விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் தேவன் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தருவார். நாம் இன்று துக்கத்தோடு இருக்கக்கூடிய காரியத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அந்த காரியத்தை, துக்கத்தில் இருக்கிற அந்த காரியத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய சமூகத்துல உங்களுடைய துக்கம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது நமக்கு பெரிதா இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு அது மிகவும் லேசான காரியம். அந்த காரியத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி தருவார். நீங்களும் விசுவாசியுங்கள், நீங்களும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஏன் துக்கத்தை அனுமதிக்கிறார் என்று தெரியுமா? நாம் சிலர் கர்த்தரிடத்தில் கேட்டிருப்போம், கர்த்தர் நல்லவர் தானே, ஏன் அவர் நம் வாழ்க்கையில் துக்கத்தையும் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையும் போராட்டத்தையும் அனுமதிக்கிறார் என்று. ஆனால் அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? முதலாவது நம்மை மாற்றுவதற்கு தான். ஒரு துக்கம் வந்தால்தான் நாம் கர்த்தரையே தேடுகிறோம். நம் வாழ்க்கையில் எந்த ஒரு துக்கமும் இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை என்றால் நாம் கர்த்தரை தேடி வருவோமா? இல்லை. நாம் நம் சுய விருப்பத்தின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். கர்த்தரை தேடாமல், கர்த்தருடைய சமூகத்துக்கு வராமல், ஜெபிக்காமல், வேதம் வாசிக்காமல் நம் சுய விருப்பத்தின்படி இருந்திருப்போம். அதற்காக தான் நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்றுதான், நம் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று, நம்மை மாற்ற வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம் வாழ்க்கையில் துக்கத்தை அனுமதிக்கிறார். துக்கம் இல்லாமல் நாம் வளர மாட்டோம். நாம் ஒரு பரீட்சை எழுதாமல் நாம் அடுத்த ஒரு வகுப்புக்கு செல்ல முடியுமா? செல்ல முடியாது. நாம் ஒரு எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணாதான் நம்ம அடுத்து வளர முடியும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில துக்கங்கள், ஒரு சில போராட்டத்தில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு நம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த துக்கத்தில் நீங்கள் கர்த்தரை பிடித்து கொண்டால் கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்துவார். இரண்டாவதாக, கர்த்தர் ஏன் நம் வாழ்க்கையில் துக்கத்தை அனுமதிக்கிறார் என்று தெரியுமா? தேவனை நெருக்கமாக அறியதான். நாம் சந்தோஷத்தில் தேவனை தேட மாட்டோம், கர்த்தரிடத்தில் நெருங்கி வரமாட்டோம். ஆனால் துக்கத்தில் நாம் முழுமையாக அவரையே நம்பியிருப்போம், அவரை பிடித்திருப்போம்.
அவருடைய சமூகத்தில் அநேக நாட்களாக காத்திருந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பது அவருக்கு மிகவும் பிடிக்கும். நாம் கர்த்தரை நெருக்கமாக இருப்போம். கர்த்தர் எத்தனை நாட்கள் நாம் கர்த்தரிடத்தில் நெருங்கி வரமாட்டோமா என்று காத்திருந்தா தெரியுமா? அதனாலதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துக்கத்தை அனுமதித்து கர்த்தர் உங்களை அவருடைய வழியில் நடக்க வைக்கிறார். உங்களை அவருடன் நெருக்கமாக இருக்க வைக்கிறார். அது கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அவர் இந்த துக்கத்திலேயே நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். இந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி தருவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நெருங்கி வர வேண்டும். அப்போது கர்த்தர் உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றி தருவார். மூன்றாவதாக, கர்த்தர் ஏன் நம் வாழ்க்கையில் துக்கத்தை அனுமதிக்கிறார் என்றால் நம்மை சாட்சியாக நிறுத்துவதற்கு. இன்று நம் வாழ்வில் அநேக துக்கங்கள் இருக்கலாம். நாம் கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் அதை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை சாட்சியாக நிறுத்தப் போகிறார். இன்று யார் முன்பாக நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை பெரிய சாட்சியாக நிறுத்தப் போகிறார். உங்கள் கண்ணீர் வீணாகாது. கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அப்போது நீங்கள் எந்த இடத்தில் கண்ணீர் சிந்தினீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் தலை நிமிருவீர்கள். உங்கள் சந்தோஷம் அந்த இடத்தில் நிரம்பி இருக்கும். அப்போது உங்களை கண்டு யாரெல்லாம் பார்த்தார்களோ, உங்கள் கண்ணீரை யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்கள் எல்லாரும் உங்கள் சந்தோஷத்தை பார்ப்பார்கள். நீங்கள் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக சாட்சியாக நிற்க போகிறீர்கள். அந்த காலம் நிச்சயமாய் வரும். நீங்கள் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுங்கள். உங்கள் எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். இந்த துக்கத்திலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது என்று நாம் அநேகர் யோசித்து கொண்டிருப்போம். நாம் இந்த துக்கத்திலிருந்து வெளியே வருவது எப்படி என்று பார்ப்போமா? முதலாவது, இந்த துக்கத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்கு தேவனை பிடித்து கொள்ள வேண்டும். நாம் தினமும் கர்த்தரிடத்தில், தேவனே, நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் உங்களை பிடித்து கொள்ளுவேன் என்று கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் அப்போது உங்களுடைய துக்கத்தை கண்ணோக்கி பார்ப்பார். நீங்கள் தேவனை விடமாட்டேன் என்று சொல்லும்போது கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் தேவனை விட்டுவிட்டால் கர்த்தர் உங்களை விட்டு விடுவார். அப்போது முதலாவது நீங்கள் தேவனை நோக்கி சொல்லுங்கள். தேவனே, நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லும்போது கர்த்தர் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவார். இரண்டாவது, நாம் ஜெபம் செய்ய வேண்டும். தினமும் டெய்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் ஜெபித்தோம் என்றில்லாமல் தினமும் காலையில் எழுந்தவுடன் கர்த்தரிடத்தில் நோக்கி ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு ஜெபிக்கிறவனுக்கு நிச்சயமாக பலன் செய்வார். நாம் வேதாகமத்தில் கூட அன்னாள் கண்ணீரோடு ஜெபித்தாள், ஆனால் அவள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றினார். அதே போல நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுவார். லாசருவின் சகோதரிகள் கூட அவன் மரணத்தின் நிமித்தம் துக்கத்தோடு அழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண்ணீரை கண்டு இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லுகிறது. அது நிமித்தம் கர்த்தர் அவர்கள் கண்ணீரை நிமித்தம் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். அதே போல நாமும் நம்முடைய கண்ணீரோடு ஜெபத்தை கர்த்தரிடத்துக்கு தெரிவிப்போம். அப்போது கர்த்தர் நம் கண்ணீரை கண்டு நம் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். இன்றிலிருந்து நாம் ஒரு முடிவு எடுப்போம். இனி தினமும் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி தருவார். மூன்றாவதாக, நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் கர்த்தரை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். இன்று இல்லை என்றாலும் கர்த்தர் என் வாழ்க்கையில் இந்த துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றுவார் என்று நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் கர்த்தரை நம்பினால் மாத்திரம்தான் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியும். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதாகமத்தில் சொல்லுகிறது. நாமும் கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ணுவோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். உம்மை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா, நீங்க எங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்கன்னு சொல்லி நாம கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைப்போம். கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையை நிமித்தம், நீங்கள் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை நிமித்தம் அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நான்காவதாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிவதே உத்தமம் என்று சொல்லி வேதாகமத்தில் இருக்கிறது. நாம் கர்த்தருடைய வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். வேதாகமத்தில் வாக்குத்தத்தங்களை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் இருக்கிற எல்லா எச்சரிப்பின் வார்த்தைகளையும் நாம் கண்டு அது வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளில் ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதை நாம் அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தைகள். அதில் உள்ள வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அதிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதன்படி தினமும் ஜெபியுங்கள். அப்போது கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். இன்று இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களிடம் சொல்லுகிறார். நான் உன் கண்ணீரை கண்டேன், நான் உன் வேதனையை அறிந்தேன், நான் உன்னை கைவிடவில்லை. உன் துக்கம் முடிவடைகிறது, நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் என்று கர்த்தர் உங்களிடம் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். தினமும் அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். இப்போது நாம் ஜெபிப்போமா? அன்பான பரலோக பிதாவே, இன்று இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்து ஜெபிக்கிறேன். கண்ணீரில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றி தாங்கப்பா. அப்பா, அவர்கள் கண்ணீரை களிப்பாக மாற்றி தாங்க ஆண்டவரே. கண்ணீர் சிந்திய இடத்தில் அவர்கள் ஆனந்த களிப்பாய் வாழுவதற்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உடைந்த இருதயத்தை குணமாக்குங்க ஏசப்பா. அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி கொடுப்பீராக. இன்று முதல் ஒரு புதிய ஆரம்பத்தை அவர்கள் வாழ்க்கையில் ஆரம்பமாகட்டும் ஏசப்பா. அப்பா, எந்த இடத்தில் அவர்கள் கண்ணீர் சிந்தினார்களோ அந்த இடத்தில் அவர்களை சாட்சியாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.